மேலக்கரந்தை பகுதியைச் சேர்ந்தவர் சீதாலட்சுமி. வில்லிசை கலைஞரான இவர் கடந்த 40 ஆண்டு காலமாக இந்த கலைப்பணியில் ஈடுபட்டு வருகிறார். சீதாலட்சுமிக்கு கடந்த 2000ஆவது ஆண்டில் கலைமாமணி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதன் நீட்சியாக 25 ஆண்டுகள் பின்னர் கலைமாமணி விருது பெற்று நலிந்த நிலையில் வாழும் கலைஞர்களுக்கு தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் சார்பில் பொற்கழி தொகையாக தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என கடந்த பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 26ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 6 கலைமாமணி விருதாளர்களுக்கு பொற்கிழிக்கான காசோலைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்த 10 கலைமாமணி விருதாளர்களில் ஒருவரான வில்லிசை கலைஞர் சீதாலட்சுமிக்கு 3 மாதங்களை கடந்தும் தற்போது வரை நிதியுதவி வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து இயல் இசை நாடக மன்ற நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்டால் டிசைனாக பதில் சொல்கிறார்களாம். இதுகுறித்து நம்மிடம் பேசிய வில்லிசை கலைஞர் சீதாலட்சுமி இறுகிய மனத்துடன் தனது வேதனையை வெளிப்படுத்தினார். இது தொடர்பான விரிவான செய்தி நமது நக்கீரனில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் இது குறித்த தகவல் தமிழ் வளர்ச்சி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சாமிநாதன் காதுக்கு சென்றடைந்தது. அதன் பிறகு நக்கீரனிடம் இந்த சம்பவம் குறித்து தகவல் கேட்கப்பட்டு அமைச்சர் அலுவலகம் விரைவான நடவடிக்கையில் இறங்கியுள்ளது.